இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று பார்க்கிறோம். ஏதேன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எபிரேய மொழியிலே ஏதேன் என்று சொன்னால் அதற்கு பேரின்பம் அல்லது பேரானந்தம் அல்லது மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே மனிதனோடு கூட ஆண்டவர் மனிதனை தன்னுடைய பேரின்பத்தினால் நிரப்பும்படியாக ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு சாப்பிட வேண்டிய அனைத்து காரியங்களையும் படைத்து அவனோடு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி அவனோடு கூட உறவாடி வந்தார் என்பதை இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். நாம் வானங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது, நாம் உண்டாக்கப்பட்ட ஆகாய விரிவை பார்க்கும் பொழுது, சமுத்திரங்களை பார்க்கும் பொழுது, பூமியையெல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷனை விசேஷித்த வினோதமாக உண்டாக்கின ஒரு ஆண்டவர் அவனோடு கூட இத்தனையாய் உறவாடி மகிழத்தக்கதான ஒரு பெரிய ஒரு உறவை ஏற்படுத்தி இருந்தார். இப்படிப்பட்ட நாட்களிலே சத்துருவானவன் ஆதாமுக்குள்ளாகவும் ஏவாளுக்குள்ளாகவும் புகுந்து அவர்களை கீழ்ப்படியாமையினாலே வீழ்த்தி அவர்களை தேவனுடைய உறவின் என்று பிரித்த பொழுது அவர்கள் அந்த பேரின்ப நதியிலிருந்து பேரானந்தத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே இவ்வளோ பெரிய உறவை, அந்த பேரின்ப உறவை இழந்துவிட்ட அந்த மக்கள் வெளியே தள்ளப்பட்ட பின்பு என் இயேசு இந்த பூமிக்கு வந்து அப்படிப்பட்ட உறவை மீண்டுமாக புதுப்பித்ததை ஆவியில் உணர்ந்தவராக இங்கே சங்கீதம் 36 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலிருந்து, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அந்த பேரின்பம் என்று சொல்லுகிற மூல மொழிபெயர்ப்பான ஆதியாகமம் 2:8 சொல்லப்பட்ட அந்த ஏதேனை இங்கே பேரின்பம் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினால், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினால் நாம் இழந்து போன உறவை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளிலே வந்து அடைகிறது மாத்திரமல்ல, அடைக்கலம் புகுகிறது மாத்திரமல்ல, அவருடைய சம்பூர்ணத்தினால் திருப்தியாகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் உச்சிதங்களை எதிர்பார்க்கிற என் ஆண்டவர் முழு இருதயத்தை, முழு ஆத்துமாவை, முழு மனசை அவரிடத்தில் நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய உச்சிதங்களினால் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துகிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே தேவையான அனைத்து காரியங்களையும் தருகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய நிழலினால் நம்மை பாதுகாக்கிறவராக, அவருடைய சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்தியாக்குகிறவராக, அவருடைய பேரின்ப நதியிலே நாம் நனைகிறவர்களாக, அவற்றினால் தாகம் தீர்க்கப்படுகிறவர்களாக, ஜீவ ஊற்றை நம்மிலிருந்து ஊறச் செய்கிறவராக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த 36 சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து ஜீவன் பெற்ற நாம் அவரது ஜீவ ஊற்றில் நாம் தாகம் தீர்க்கிறோம். அவரது வெளிச்சம் பெற்ற நாம் அவரது வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்கிறவர்களாக காணப்படுகிறோம். தீப்பொறிகளை கடந்து விளக்கு ஒளியை தாண்டி நட்சத்திர வெளிச்சங்களுக்கு முன்னேறி நீதியின் சூரியனில் திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தேவன் அனைத்துமாகும்போது ஏதேனின் இன்பம் நம்முடைய உள்ளங்களிலே புரண்டு ஓடும்படியாக இழந்த அந்த உறவை திரும்ப தந்து நம்மோடு கூட உறவாடுகிற அந்த ஒரு மெய்யான ஒரு உறவை
நம்முடைய வாழ்விலே தரக்கூடியவராய் இருக்கிறார். ஏதேனின் அனுபவங்களை கொண்ட ஆலயங்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஆலயங்கள் அவருடைய சம்பூர்ணத்தினால் நாம் ஆராதிக்க செல்லும் பொழுது நம்மை நிரப்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய ஏதேனின் அனுபவங்களால் நிரப்பப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏதேனின் அனுபவங்களை கொண்ட ஆலயங்களாக இருக்க வேண்டிய திருச்சபைகள் இன்றைக்கு வறண்ட நிலங்களாக வெடித்து கீறல் விழுந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. நிழல் தேடி ஒதுங்கி ஓடி வருகிற மக்கள் இன்றைக்கு ஓட்டம் பிடிக்கிற அளவிற்கு இன்றைக்கு அநேக காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய தனிநபர் வாழ்விலும் நம்முடைய திருச்சபையின் வாழ்விலும் ஏதேனின் அனுபவங்களை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடியினாலே இந்த அனுபவங்களை நாடுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களால் நிறைத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். கலங்காமல் காத்தீரையா, கால் இடராமல் பிடித்தீரையா.